மேஷ ராசி ஜூலை மாத பலன்கள் 2024. கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, அந்த நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கும். இவர்கள் ஈகோ உள்ளவர்கள், நிலபலம் உள்ளவர்கள். ஜூலை மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதத்தில் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் எந்த பேச்சையும் அடையவில்லை. சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வீதம் சஞ்சரித்து 2.25 நாளில் ஒரு ராசியை கடக்கிறார். 27 நாட்களில் ராசி மண்டலத்தை முழுதாக சுற்றி வந்து விடுகிறார். ஒவ்வொரு நாளும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அதை பொறுத்து தினப்பலன்கள் மாறும். சூரியனை பொறுத்தளவில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அந்த வகையில் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை ராசிக்கு 3ஆம் வீடான துலா ராசியிலும், அதன் பிறகு மாதம் முழுவதும் ராசிக்கு 4ஆம் வீடான கடக ராசியிலும் இருப்பார். ராசிநாதன் செவ்வாய் ஜூலை 10ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று மேஷத்தில் இருக்கிறார். பிறகு அவர் ரிஷப ராசிக்கு செல்லுகிறார். புதன் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் மாத துவக்கத்தில் ஒரு 4 நாட்கள் மிதுனத்தில் இருப்பார். பிறகு அவர் கடகத்திற்கு சென்று விடுவார். இனி இந்த கிரகங்கள் தரும் பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களிடம் கோபம் அதிகரித்து காணப்படும். உங்களது வீரம் பளிச்சிடும். உங்களது ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். வெப்ப சம்பந்தமான நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் காலம் இது. கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் அது விரைவில் மறந்துவிடும். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுக்கு பொருளாதார வரவு நன்றாக இருக்கும். இயந்திரங்கள் மற்றும் மின்சாரம் சார்ந்த தொழில், இந்த மாதிரி தொழில் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். விவசாயிகளுக்கும் இந்த செவ்வாய் அதிக லாபத்தை கொடுப்பார். உங்களுடைய பேச்சுக்களில் வேகம் அதிகமாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். முருகனின் ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது இருப்பது உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். கந்தனை வழிபட கஷ்டங்கள் நீங்கும். மனம் தெளிவு பெறும். உங்களிடமிருந்து வரும் அனல் தெரிக்கும் வார்த்தைகளால் மற்றவர்கள் மனம் புண்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு எந்த வகையிலும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணவரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விவசாயிகளுக்கு தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உள்ளது. குருவின் பார்வை ராசிக்கு 6, 8, 10 ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் பணவரவும் ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியான சூரியன் மாத முற்பகுதியில் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார். உங்களுடைய தந்தையாரின் மூலம் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அரசாங்கத்தின் மூலமும் சிலருக்கு நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் சகோதரர்களிடம் பகைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு 4ஆம் வீடான கடகத்திற்கு செல்கிறார். சூரியன் தன் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளால் அதிக செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு
அரசாங்கத்தில் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம். தந்தையாரின் மருத்துவ சார்ந்த செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படலாம். இந்த ஜூலை மாதத்தின் ஆரம்பத்தில் சுக்கிரன் ராசிக்கு 3இல் இருந்தாலும் அதிக நாட்கள் அவர் ராசிக்கு 4ஆம் வீடான கடகத்தில் தான் இருப்பார். இந்த காலத்தில் சுக்கிரன் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை தருவார். புதிதாக வீடு கட்டுதல் என வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அனைத்தையும் இந்த ராசிக்கு 4ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு தருவார். பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். புதன் மாதம் முழுவதும் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் சாதகமான பலன்கள் உண்டாகும். நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும். ஆடிட்டர், கணக்கர் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் பெருத்த லாபம் ஏற்படும். ராசிக்கு 11ஆம் வீட்டில் சனி இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இந்த காலம் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் என்பது படிப்படியாக முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு செய்யும் தொழிலில் அல்லது வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். பொதுவாகவே மேஷராசினருக்கு இந்த மாதம் அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.